ஆக்சுவலி நேற்று வீடியோ போட்டிருக்கணும். வீடியோ போடாமல் போனதுக்கு காரணம் கண்டென்ட்டே கிடைக்கல. சரி என்ன கண்டென்ட் போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா அப்போல்லாம் திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தா ஒருத்தர் இதை பற்றி பேசு. சரி ஓகே புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம், இதுலேயும் நம்ம பலது அடி வாங்கியிருக்கிறோமே அதனால பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த டாபிக் பற்றி வந்துங்க. என்ன டாபிக்னா, சில பேர் சொல்லுவாங்க ப்ரோ மை ஃப்ரெண்ட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன். ஃப்ரெண்டுன்னு இருந்தால் யார் வேணால் என்ன வேணால் செஞ்சிடலாம். இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியுமா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் நண்பங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேட்குறப்ப சோப்பா எப்படி நமக்கு தேடி வரவன் மட்டும் நமக்கு ஆப்படிக்கணும்னே வருவானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட அடி வாங்கியிருக்கிறவன் நான். ஸோ திஸ் இஸ் தி வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாக லவ்வில் தான் நான் அன்லக்கின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மேட்ரு என்னன்னு தெரிஞ்சு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஐ எம் அன்லக்கி இன் தட். ஈவன் இன் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ எம் அன்லக்கி. மற்றவனுக்கு வரவங்கலாம் இவனை எப்படி முன்னேற்றலாம், இவனை எப்படி பெரிய ஆக்கலாம், இவனுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக ஆக்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் எனக்கு வரவங்க மட்டும் எனக்கு என்னடா போட்டு தாக்கலாம் அப்படின்ற மாதிரி வரவங்களே தெரியல. நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனேன்னா ஏன்டா என்கிட்டயே வரீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தான் நம்ம தெரியவும் போல, மற்ற நேரத்தில் நம்ம மறந்தே போயிடுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் பேசுறதை கேட்டு பல பேர் டென்ஷன் ஆவாங்க. டென்ஷன் ஆகணும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு நான் வாங்கினது தான் நான் சொல்கிறேன். நான் மட்டும் வாங்கல, எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தனும் வாங்கலாம். அவன் மட்டும்தான் இப்போதைக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். இவனுக்கு வந்து நம்மளை கண்டிக்கவே மாட்டானுங்க. திடீர்னு ஒன்றால் வந்து பேசுவானுங்க, கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பானுங்க. இவனுக்கு ஒரு பிரச்சனைனா தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இவனுக்கு ஏதாவது டிப்ரெஷனு, இவனுக்கு ஏதாவது ஆப்பு, இவனுக்கு ஏதாவது பிரேக்கப்பு, இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில் தான் இவன் நம்ம கண்ணு தெரியும். அது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டோம். அந்த டிப்ரெஸ்டு ஸ்டேட் போகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்டா என்னை பார்த்து நான் தெரப்பிஸ்ட் மாதிரியே தெரியுது. இவனுக்கு அது வரைக்கும் வேற ஒரு சில பேர் கூட ஜாலியாக வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்த வாட்டி நம்ம கிட்ட வருவாங்க. வந்த வாட்டி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி விட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்ககிட்ட போயிடுவாங்க, நம்ம கண்டுக்க மாட்டானுங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும். ஒரு பெர் செஷனுக்கு 1000 rupees 2000 rupeesங்க. ஏன்னா ஒரு தெரப்பிஸ்ட்டை விட அதிகமாக நமக்கு வேலை வாங்குவானுங்க. நைட்டு ஃபுல்லாக மெசேஜ் அனுப்பணும், பரவாயில்ல பார்த்துக்கலாம்டா, இவிடு பார்த்துக்கலாம், நீ எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேஷன் பண்ணி தேத்தி விட்டா அவனுங்க டிப்ரெஷன் வருவானுங்க. கடைசியில் நமக்கு டிப்ரெஷனை கொண்டு வந்துடுவானுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனுங்க திடீர்னு பேசாமல் போவானுங்க. என்ன காரணம்னே தெரியாது, திடீர்னு பேசாமல் போவாங்க. நார்மலாக பேசிகிட்டே இருப்பானுங்க. எந்த அளவுக்கு பேசுவானுங்கன்னா, நீ தாண்டா லைஃப்பில் எல்லாமே, நீ தாண்டா மாசு, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்டா, என் லைஃப் லாங் என்ன தான் ஆனாலும் சரி உன் கூடவே தாண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க. ஆனால் திடீர்னு சடனாக பேச மாட்டானுங்க. இவனுக்கு காரணமும் சொல்ல மாட்டானுங்க, என்னன்னு சொல்ல மாட்டானுங்க. திடீர்னு பேசுறது நிறுத்திடுவானுங்க. நம்ம போய் கேட்டாலும் சொல்ல மாட்டானுங்க. கேட்டால் வேற உருட்டுவானுங்க பாரு. மச்சான் நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா, நான் எப்படா உன்ட்டா பேசாமல் போவேன், நான் எப்போ பேசாமல் போனான்னு எப்போவுமே உன்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன், நான் எப்படா உன்ட்டா பேசாமல் போவேன், எப்போவுமே நான் உங்களோட படம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு வானுங்க. ஏன்டா உண்மையை சொன்னால் அட்லீஸ்ட் என்ன பிரச்சனை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா வச்சு நான் சேஞ்ச் பண்ணிக்குவோம்ல. நீ அதையும் சொல்ல மாட்டேன். ஆனால் கேட்டால் என்கிட்ட பேசவும் மாட்டேன்னு இக்னோர் பண்ணுவானுங்க. நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு கத்துவோம். அப்போ சொல்லுவானுங்க, இதனால தான் பேசுறதில்ல, உனக்கு கெட்ட பற்றி, உனக்கு கேவலமான பற்றி, என்னமே இப்படி தான் இருக்குது, உடனே பேசவே கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பாவீங்களா என்னடா அவங்க பிரச்சனை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு விஷயம் தெரிய வரும். இவங்களுக்கு வந்து நம்ம ஏதோ காரணத்தினால நம்ம மேலே கோவம் வரல, காரணமே இல்லாமல் அந்த கோவத்தினால தான் நம்மள்ட்ட பேசாமல் போயிருக்கானுங்க. அப்படின்னாடா நான் உங்களுக்கு பண்ணேன், என்னடா உங்களுக்கு பிரச்சனை, மூச்சை பற்றி இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு. ஏன்டா நான் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறேன். காரணம்னு சொன்னால் நாங்கள் மாற்றிக்குவோம், காரணமே சொல்லாமல் விட்டுட்டு போகிறது. அப்போ தான் தெரியும் நம்மள அவனுக்கு வந்து காரணமே இல்லாமல் பிடிக்கல, இத்தனை நாளாக நம்மளை யூஸ் பண்ணிட்டு வந்துக்கிறான், இப்போ நம்ம பிடிக்கலன்னு விட்டு போயிட்டான், அவ்வளோதான். நீ போய் மறுபடியும் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, மானங்கெட்டப்பில். நான் இப்போ பேசுகிறது நிறைய பேருக்கு டென்ஷன் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் பேசுவேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அப்படியே டென்ஷன் ஆனிச்சுன்னா சொல்லிட்டு போ, டென்ஷன் ஆகிக்கப்போ பார்த்துக்கலாம்பா. டென்ஷன் ஆகிறதுன்னு கவலையே விடாது போ. இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஸோ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வெளில பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நமக்கு வந்து ஒரு பெரிய லெவல் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான். அப்படின்னா பிரேக் விட்டாலும் சரி, லஞ்ச் விட்டாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி நம்ம கூடவே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி இருப்போம். வந்தால் நம்ம லைஃப் லாங் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். அப்படிங்கிற ஒருத்தனா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து விட்டு போயிருப்பான். ஸோ வந்து நம்ம ஒரு நாள் கழிச்சு வந்து ஒரு மால்லையோ தியேட்டர்லையோ எங்கேயோ ஒன்று பார்க்கணும், கிராஸ் ஆகி போவான். நம்மளும் அவனை பார்ப்போம், அவனும் நம்மளை பார்ப்பான். ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி போவானுங்க. நான் என்ன வந்துட்டு கடனடை கேட்டுற போகிறேன், இல்லை நீ என்கிட்ட கடை வாங்கிட்டு ஓடிடுறியா, இல்லை நான் அந்தளவுக்கு பணக்காரன் கிடையாது, நீயும் அந்தளவுக்கு பணக்காரன் கிடையாது, உன்கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கும் தெரியும், அப்புறத்துக்கு நான் அவன்கிட்ட கடன் கேட்க போகிறேன், சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேனே. ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போவானுங்க. அப்புறம் இரிட்டேட் ஆகும் பாரு, அவ்வளோ வேண்டாதவனோட ஆகிட்டேன் அவனுக்கு. இப்படியெல்லாம் இருப்பார்கள். நம்மளை மட்டும் என் காரணமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இட்ஸ் a little bit advice. ஆக்சுவலாக நம்ம எல்லா வீடியோ எண்ட்லேயே அட்வைஸ் பண்ணுவோம்னு வச்சுங்க, அது மாதிரி ஒரு அட்வைஸ்.
லைஃப் இஸ் டூ ஷார்ட். ஓகே, நான் ரொம்ப பூமர் தான் அது, பட் இருந்தாலும் ஏற்றுக்குங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட், ரைட்? நம்ம வந்து ஒருத்தரை வெறுக்கிறதுனால நமக்கு வந்து எந்த அச்சீவ்மெண்ட்டும் கிடைக்க போகிறதில்ல. ஐ வில் அச்சீவ் இஃப் ஐ ஹேட் ஹிம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இவ்வளோ வந்து நான் வந்து அவனை வெறுக்கிறதுனாலையோ இல்லை அவன்கிட்ட பேசாதனாலையோ நான் வந்து வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடாது. எல்லாத்தையும் லவ் பண்ணால் ஒரு லவ் கிடைக்கும் தாராளமாக. நம்ம லைஃபே ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி நான் டிப்ரெஸில் இருக்கிறேன், நான் வந்து எதுக்கு வாழ்கிறேன்னே தெரியாமல் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேச ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் மிங்கிள் ஆக ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் லைஃபுக்கே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்ச மாதிரி ஒரு யூ ஃபீல் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை வந்து என்னென்னா, என்ன இவங்களுக்குலாம் ப்ராப்ளம்? இப்போ நம்ம வந்து தப்பு பண்ணுறோமா அப்படின்னு வச்சா நம்ம பாயிண்ட்லேருந்து தப்பு தெரியாது. சரி, ஓகே, அதான் தப்பு பண்ணால் சொல்லு, நான் திருத்திக்கிறேன், நான் வந்து பேசுகிறேன். நம்மளும் போய் எத்தனை வாட்டி தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் கூட வெறுப்பாக வந்துடும். என்னென்னா, நம்ம போய் திரும்ப திரும்ப சாரி கேட்குறோம், திரும்ப திரும்ப பேசுகிறோம், அதுக்கு மேலேயும் நீ வந்து என்கிட்ட பேச விரும்பலைன்னா அந்த அளவுக்காக உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக தீஸ் ஆர் த திங்ஸ் which cannot be tolerated. Yes, that is life which we can enjoy each and every moment of work. லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் செட் ஆகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு சின்ன பாயிண்டில் நம்ம என்ஜாய் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ அது மாதிரியான விஷயம் தான். காரணம் வச்சுக்கிட்டு ஒரு வெறுக்கலையா, ஸோ அவன் செஞ்சுட்டான் அதனால் நான் வந்து அவன் பேசுகிறதில்ல, அது கூட எவ்வளோ பாயிண்ட்ல அதுக்கு மேலே பேசிவிடுவோம். ஸோ ஒரு காரணமே இல்லாமல் வெறுக்கிறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற, நான் காரணம் இல்லாமலாம் வெறுக்கிறது இல்லை, நானும் அப்படி கிடையாது அப்படின்னா கங்க்ராட்ஸ் ஃபார் யூ. இல்லை நான் அப்படி வெறுக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்பீக் டு தி பர்சனாலிட்டிஸ் ஹூ யூ டிட் லைக். எல்லாருமே தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டோம். ஸோ எவ்ரி ஒன் டஸ் மிஸ்டேக், எவ்ரி ஒன் ரெகுலேட்ஸ் இட். ஜஸ்ட் கோ அண்ட் சே யுவர் திங்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் திரும்பி பேசிங்க. அவ்வளோ காரணமே இல்லாமல் விடுத்து எதுவும் செய்ய போகிறதில்ல. தட்ஸ் வாட் தி திங் இஸ். ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் வீடியோ see you back at another episode. நான் வந்து லைட்டாக பூமர் போட்டேன், ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும். திஸ் இஸ் வாட் தி திங் இஸ். see you back at another episode.